அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஃபர்மாகல்ச்சர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த பாரம்பரிய மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நெல் ரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உதிரம் மரம் சொல்லக்கூடிய உதிய மரம். இந்த உதிய மரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சு போகிறோம். இதோட வளரும் தன்மையும் இதோட மருத்துவத்தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வளரும் தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இன சேர்க்க இந்த இனத்தை எப்படி வளர்க்கணும்னா அதோட கிளையை உடச்சி வச்சாலே வளரும், விதை மூலியமாகவும் வளரும். இது பார்த்திங்கன்னா சுமாராக நம்மளுக்கு 55 அடி 60 அடி வரைக்கும் நிறையா நல்லா அடர்ந்து வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்மளோட விவசாயத்துக்கு உயிர்வேலியாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதோட மரத்தோட நம்மளுக்கு மருத்துவத்தன்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பல்லிலிருந்து நம்ம கை கால் வலியிலிருந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை இறக்கத்திலிருந்து சரி செய்யக்கூடிய ஒரு மரம் தான் இந்த உதிர மரம். இந்த உதிர மரத்தை பேர் காரணமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன உதிரம் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு. இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த ரத்தப்போக்கு அதிகமாக உதிரம் அந்த உதிரம் போயிட்டு பின்னாடி அவங்களுக்கு நிற்க ஆரம்பிக்கும். அந்த நிற்கிற டைமை பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக போகும். அந்த ரத்தப்போக்கை சரி செய்கிறதுக்கு தான் இந்த உதிர மரத்தை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த உதிர மரத்தை நம்ம அதோட பட்டையை ஒரு அடிக்கு இவ்வளோ வெட்டி அதை நல்லா நசுக்கி சுட தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட சீரகம் மிளகு கொஞ்சம் சேர்த்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து ஒரு 7 நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் அந்த உதிரமாகிற பெண்கள் இது குடிக்க போகும்போது அந்த உதிரப்போக்கு கம்மியாகும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பல் ஈறுகளிலும் சரி செய்யும். நிறைய பேருக்கு பல் ஈரல் பலவீனமாக இருக்கும், அதில் ரத்த கசிவு இருக்கும். அந்தையும் சரி செய்யக்கூடியது தான் இந்த உதிர மரம். இதுக்கு இன்றைக்கி பேர் உதய மரம்னு சொல்கிறாங்க. இது கூட பார்த்திங்கன்னா இந்த உதிர மரம் மாதிரி இன்னொரு மரம் இருக்குது, அது பேர் ஒடியன் மரம்னு சொல்லுவாங்க. அந்த ஒடியன் மரத்தையும் இன்றைக்கி உதய மரம்னு நினச்சி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக அந்த ஒடியன் மரத்தில் அந்த மருத்துவத்தன்மை இல்லை. இந்த உதிய மரத்தில் தான் அந்த மருத்துவத்தன்மை இருக்குது. அதுவும் எல்லா மரம் மாதிரி இலையிலும் பலகையிலும் பழத்துலேயும் மருத்துவத்தன்மை இல்லை. மரத்தை மாதிரி இந்த பட்டையில் தான் இதோட மருத்துவத்தன்மை எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பட்டையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அது நல்ல ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். அதை சுமாராக ஒரு அடிக்கு நாம் நல்லா வெட்டி அதை அந்த கஷாயத்தை நம்ம அப்படியே குடிக்க போகும்போது அந்த பெண்களுக்கு உதிரப்போக்கு சரி செய்யும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பட்டையை அதே அளவு நம்ம எவ்வளோ வேப்ப எண்ணெய் எடுத்துக்கிறோமோ இந்த பட்டையோட எண்ணெய் தயாரிக்க போகும்போது வேப்ப எண்ணெயை நம்ம கலந்துக்கிறோம். இந்த வேப்ப எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் அப்படின்னா ஒரு 200 கிராம் அதே பட்டை அளவு எடுத்து அந்த வேப்ப எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீர் வத்துற வரைக்கும் அந்த எண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை ஒரு 2 நாள் அந்த பட்டையிலே ஊற வச்சு அந்த எண்ணெயை நம்ம மூட்டு வலிக்கு முதுகு வலிக்கு அதெல்லாம் நம்ம தேய்ச்சிக்கலாம். அதே போல் புண்ணு இருக்குல்ல, அந்த புண்ணுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நீரிழிவு நோயில் இருக்கிறவங்களுக்கு புண்ணே ஆறாது. அந்த ஆறாத புண்ணுக்கு இந்த வேப்ப எண்ணெயும் இந்த நம்மளோட உதிர மரத்தை பட்டையும் சேர்த்து அந்த எண்ணெயை தயாரித்து வச்சு அந்த புண்ணு மேலே போட்டாங்கன்னா அந்த புண்ணோட காயம் சீக்கிரமாக ஆறும். இந்த மூட்டு வலியும் சரி செய்யும், புண்ணோட காயத்தையும் சீக்கிரம் ஆக்கும். அதே போல் நம்மளோட படர்தாமரையும் சரி செய்யும். இவ்வளோ மருத்துவத்தன்மை கொண்ட இந்த உதிர மரத்தை இன்றைக்கி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்க்க முடியுது, அப்படி இல்லைன்னா காட்டில் தான் பார்க்க முடியுது. இந்த உதிர மரத்தை நம்ம குச்சி மூலியமாகவே அது இனப்பெருக்கம் பண்ணிக்கலாம். நம்ம முருங்கை மரம் எப்படி நம்ம ஒரு குச்சியை உடச்சி பயன்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி இந்த குச்சியை நம்ம எடுத்து உடச்சி நம்ம நட்டு வச்சுக்கிட்டோம்னா அது வளரும். அந்த வளரும் போகும்போது அந்தோட மரத்தை நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். விதை மூலியமாக பண்ணலாம், ஆனால் இந்த உடச்சி மூலியமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மருத்துவத்தன்மை அப்படின்னு இதோட மரத்தோட மருத்துவத்தன்மை என்னென்னா பெண்களுக்கான உதிரப்போக்கு சரி செய்யும். அப்புறம் நம்மளோட புண் காயங்களை சீக்கிரமாக ஆற்றி கொடுக்கும். அதே போல் நச்சு உள்ள புண்களை சரி செய்யும். படர்தாமரையும் சரி செய்யும். பல் ஈரலில் நம்மளுக்கு நிறைய ரத்த கசிவு இருக்கும், வாய் துர்நாற்றம் இருக்கும். அதுக்கு இந்த பட்டையை நல்லா இடித்து அது கூட கிராம்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த வாய் கொபிழிச்சு காலையில் வந்தாங்கன்னா வாய் கொபிழிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த வாய் துர்நாற்றமும் பல் ஈருவும் நல்லா வலுப்படும். ஒரு மரத்தில் இருக்கிற பட்டையில் இவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குது. இன்றைக்கி நம்ம இது பயன்படுத்தாத இன்றைக்கி நிறைய டேப்லெட் மூலிமா ரத்தப்போக்கை நம்ம கட்டுப்படுத்துகிறோம். பல் ஈரலுக்கு இன்றைக்கி தேவையில்லாத இன்றைக்கி மவுத் வாஷ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேலே இந்த புண் காயத்துக்கு இன்றைக்கி 3 சொல்கிற நிறைய ஆயில்மெண்ட் நம்ம பயன்படுத்துகிறோம்.
அதுக்கு இந்த வேப்ப எண்ணெயில் செஞ்சு இந்த உதிரம் பட்டையை வந்து வேப்ப எண்ணெயோடு சேர்த்து அந்த ஆயிலை நம்ம எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம அந்த புண்ணு காயங்களுக்கும் ஆற வைக்கலாம், மூட்டு வலி முதுகு வலிக்கும் அதை நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்படி இருக்கிற மரத்தை நம்ம வந்து உயிர் வெளியாக நம்ம வளர்க்கும் போகும்போது நம்மளுக்கு என்னைக்குனாலும் நம்மளுக்கு அது பயனுள்ளதாக தான் இருக்கும். பயன் உள்ளது அப்படின்னா நம்மளுக்கு அந்த மரத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை வந்து பயன்படுத்த முடியும். இந்த மரம் வந்து மருத்துவத்தன்மையில் இப்படி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மரத்தை வந்து அந்த காலத்தில் தீக்குச்சிக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இதோட குச்சி வந்து அவ்வளோ மெல்லிஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த தீக்குச்சி. அதே போல் பல் குத்துறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த மரத்தோட குச்சியை. இந்த உதிர மரத்தோட நம்ம மருத்துவத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தெரிஞ்ச மருத்துவத்தன்மையை நாம் வந்து பயன்படுத்த போகும்போது நம்மளுக்கு அந்த மரம் தேவைப்படும். அதனால் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஏதோ ஒன்று குறிப்பிட்ட இடத்துல இந்த மரத்தை வந்து வளர்க்க ஆரம்பிங்க. வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேர் அந்த மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் படுவாங்க. அந்த மரத்தை பற்றி தெரிஞ்சால் அது பயன்பாட்டு கண்டிப்பாக வந்துடும். இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு மரத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் அதை அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும், உங்கள் குழந்தைங்களுக்கும் தெரியும். இல்லைன்னா தெரியாதே போயிடும். இந்த நிறைய விஷயத்த நம்ம மறந்துட்டு தான் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறோம். கண்டிப்பாக இந்த உதிர மரத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளோட அன்றாட வாழ்வில் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழலாம். கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் வேறு மரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக தான் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த பெல் பட்டனும் நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய பேருக்கு பகிருங்க. உங்களுக்கும் நிறையா ஒரு மருத்துவத்தன்மையும் அந்த மரத்தை பற்றி வளர்க்குறதுக்கு ஒரு ஆர்வமும் நம்மளுக்கு வரணும். அது வந்தால் மட்டும்தான் நம்மளோட சேனலோட ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். அது நம்ம அதை பயன்படுத்தும் போது அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.